நேற்றைய தினம் கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்தை கேள்விப்பட்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன். என் இருதயம் நொறுங்கிவிட்டது. ஆழ்ந்த இரங்கலை 39 குடும்பங்களுக்கு 39 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். இன்றைய வரை அனைத்து குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நான் நல்லா பார்த்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு வண்டி வந்து சைடு மேல அடிச்சு போய் நான் கடை நீ வந்து 3 டைம் சரி சார் நாளை இங்க வாங்க ரூம் கிட்ட வாங்க சபரி சரண்யா அந்த உளவுத்துறை வந்து இடத்தை மாற்றி கொடுத்துருக்கலாம். இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுக்கு பிறகு அவர் மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வந்து வரக்கூடிய நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதமாக வந்ததாக சொல்லப்படுகிறது. மீடியாக்கள்லையும் பொதுமக்கள் வாயிலாகவும் பல மணி நேரம் தாமதமாக வந்த அந்த டிவிகேனுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் யார் எதுக்கு காவல்துறை அனுமதிச்சாங்க? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது என்றால் அவர்களுக்கு வந்து அனுமதியை ரத்து பண்ணி அவர் அப்படியே அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே. அப்படி அனுப்பிச்சாக்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குரல் கொடுப்பாங்க என்கின்ற சுயநலத்துக்காக தானே இன்னைக்கு தமிழக அரசு அதை கையாளுற விதத்தை ரொம்ப சுலபமாக விட்டுட்டாங்க. அதை வந்து தமிழக அரசு காவல்துறை வந்து சரியாக கையாண்டு இருந்தால் நிச்சயமாக இதை போன்ற துயர சம்பவம் கரூர் மண்ணில் நடந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஒரு தம்பி மாண்புமிகு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் வந்து நேற்று கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்கதான். அந்த கண்ணீர் எந்த அளவுக்கு உண்மையான கண்ணீர் என்பது அவர் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும். தமிழக அரசு வந்து இது போன்ற சுயநலங்களுக்காக எப்பொழுதும் பொதுமக்களுடைய உயிர்களோடு வளராமல் இருப்பதற்கு காவல் நிலையத்துக்கு வந்து சரியான வழிகாட்டுதலை உருவாக்கி தர வேண்டும். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல எவ்வளோ பேர் கூடுவாங்க, உளவுத்துறை வந்து முன்னாலேயே இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வரணும். எவ்வளோ பேர் கூடுவாங்க, அவங்களுக்கு எப்படி நீர், அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்களா, அப்படி அந்த கூட்டத்துக்கு மேலே ஆள் வந்தால் அதை எப்படி கட்டுப்படுத்தணும், சொன்ன டயத்துலேருந்து மீறி தவறி ரொம்ப நேரம் பொதுமக்களை காக்க வச்சு அந்த பேசக்கூடிய நடிகர்களோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்களோ யார் வந்தாலுமே வந்து அந்த நேரத்தை தாண்டி வந்தால் எதுக்காக காவல்துறை வந்து அவங்கள அனுமதிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் பொத்தாம் பொதுவில் டக்குன்னு ஒரு 4 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்சது வரவேற்கத்தக்கது தான். அதே சமயத்தில் அவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் அல்ல. அந்த வழக்கில் வந்து உளவுத்துறையுமே நீங்கள் பார்ட்டியாக சேர்க்கணும், மாவட்ட எஸ்பியை பார்ட்டியாக சேர்க்கணும், மாவட்ட டிஎஸ்பியை பார்ட்டியாக சேர்க்கணும், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஐஜி டிஐஜிகளை பார்ட்டியாக சேர்த்து தான் இந்த விசாரணை நடத்தணுங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் புதுசாக திருமணம் நடந்த ஒரு தம்பதிகள், ஒரு பையனும் பெண்ணும் கூட இறந்துருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்க முடியலை. அவ்வளோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை வந்து அதுக்காக விஜய் அவர்கள் வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து பொதுவாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல்வாதி, அவங்க வந்து பொலிட்டிஷியன், அவங்க அரசியல்வாதி. அவங்க வந்து கூட்டத்தை சேர்க்க தான் பார்ப்பாங்க. தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், யாரை எந்த கட்சியாக இருந்தாலுமே அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அவங்க சேர்க்க தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு அரசியல் கட்சியாக வந்து அவங்க கூட்டத்தை சேர்த்துருக்காங்க. அந்த கூட்டத்தை சரியாக நடத்துகிறாங்களான்னு கண்காணிக்கக்கூடிய காவல்துறை அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. காவல்துறை வந்து சரியாக செயல்படலைங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. என்னுடைய கருத்தும் அதுதான்.
இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் முடிந்தவரை காவல்துறை வந்து முன்னாலேயே வந்து காவல்துறை வந்து அங்கே அவங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் எத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கா, இதுதான விதிமுறைகள். அதுதான் அந்த விதிமுறைகளே மீறி இருக்கு காவல்துறை. விதிமுறைகள் என்னன்னா எவ்வளோ பேர் வருவாங்க, எந்த இடத்துல நடத்துவீங்க, எவ்வளோ நேரம் நடத்துவீங்க. ஏற்கனவே பல கூட்டங்கள் நாங்களாம் நடத்தி இருக்கிறோம். எல்லாம் அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு மனு வாங்கி கையெழுத்து வாங்கி தான் நமக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பெர்மிஷனுக்கு மீறி ஆள் வரும்போது அவங்க எந்த கட்சி, தனிப்பட்ட ஒரு கட்சி வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது மக்கள் வரும்போது. அவங்க அதுவும் இல்லாமல் டிவிகேனுடைய தலைவர் வந்து மிகப்பெரிய நடிகர். அவரை பார்ப்பதற்கு இளைஞர்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து தாய்மார்கள், தங்கச்சிங்க, அண்ணன், தம்பி எல்லாருமே வருவாங்க. அவர் வந்து கரெக்டாக அவங்க வந்து கணிச்சிருக்கணும். அதனால தான் நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது வந்து இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் அப்படின்ட்டு. உளவுத்துறையினுடைய தோல்வி தான் இது, காவல்துறையோட தோல்வி. இதை மறைப்பதற்காக வந்து அழுகிறாங்க, ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க. இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ டிவிகே தலைவர் வந்து 20 லட்ச ரூபாய் இறந்தவர்களுக்கு வந்து 20 லட்ச ரூபாய் நிதி கொடுப்பதாகவும், மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து 2 லட்ச ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு, பயங்கரவாத பாஜக மோடி அரசு இறந்தவர்களுக்கு 2 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் நிறைய சலுகைகள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சலுகைகளை கட்சிகளும் சரி, கட்சி தலைவர்களும் சரி, மாநில அரசோ, நடுவண் அரசோ, ஒன்றிய அரசோ சலுகைகளை கொடுத்து இந்த மாதிரி பரிதாபமாக உயிரிழந்த குடும்பத்துங்களை கேவலப்படுத்த வேணாண்டு நான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். முடிஞ்சுன்னா தமிழக அரசு அந்த குடும்பங்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு வழங்கணும். வழங்கி அந்த குடும்பத்தில் அவங்க அந்த இழந்தவர்களால் அந்த குடும்பம் இழந்த பொருளாதாரத்தை அதை அவங்க ஈட்டி எடுத்துக்கிற அளவுக்கு அந்த ஒரு பணி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். இது ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டங்களில் காவல்துறை கண்டிப்பாக சரியான விதிமுறைகளை பின்பற்றலைன்னா யாராக இருந்தாலும் கைது செஞ்சு நீதி முன்பு நிறுத்தப்பட வேண்டும். அது ரொம்ப அவசியம். இது வந்து ஒரு படிப்பனையாக இருக்கணும். தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் டிவிகேனுடைய தலைவர் தம்பி சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசுகிற அளவுக்கு அவருக்கு அரசியல் புத்தியோ அரசியல் ஞானமோ கிடையாது. அவர் ஒன்றும் சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறாரு. ஏன்னா ஒரு அரசியல் மேடைகளில் பேசும்போது ப்ரோ, மாமா, அங்கிள் வாய்க்கான பேச தெரியுதுல்ல. அப்படின்னா உங்களுடைய தொண்டர்களையும் உங்களுடைய கட்சிக்காரர்களையும் பாதுகாப்பாக காப்பாற்றவும் தெரியணும். இந்த அடிப்படை தகுதி கூட இல்லாத நீங்க ஆனால் மற்ற கட்சிக்காரங்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறதும், போட்டின்னா எனக்கு உனக்கு தான் போட்டி. அரசியல் என்னங்க போட்டி? மக்களுக்கு நல்லது செய்ய வரீங்கன்னா அதை பற்றி தானே நீங்கள் பேசணும். மரியாதைக்குரிய விஜய் அவர்களை மக்களுக்கு நன்மை செய்ய தானே அரசியலுக்கு வரீங்க. அதை சொல்லி தானே வரீங்க. நாங்கள் அதை செய்ய போகிறோம், மக்களுக்காக வரோம், அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறீங்களா? மக்களுக்கு என்ன செய்யணுமோ, மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும், பேசணும். அதை தவிர்த்துட்டு ப்ரோ, அங்கிள், இதனை சினிமா டைலாகா, சினிமா கூட்டம் நினைச்சிங்களா? வந்த கூட்டம்லாம் நீங்கள் வந்து என்னதான் தமிழ்நாடு அரசு தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை ஃபெயிலியர் ஆனாலுமே இந்த 39 மரணத்துக்கு முழுக்க தம்பி விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய தொண்டர்களுக்கு காட்டுற வழிகாட்டுதல் ரொம்ப தவறுதலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். விஜய் அவர்கள் வந்து காரில் உங்களுடைய அந்த வாகனத்தில் வரப்போகும்போது ஒரு 2 பசங்க தவறி டயருக்குள்ளே விழுகிறாங்க. அவங்க நிலைமை என்னன்னு தெரியல. டயருக்குள்ளே விழுகிறது வரைக்கும் தான் தெரியுது அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா, இறந்துட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு நீங்கள் என்ன நிவாரணம் கொடுத்தீங்க, ஒன்றும் தெரியல. வழக்கு பதியப்பட்டிருக்கா, பதியப்படலையா, ஒன்றுமே தெரியல. அதனால வந்து விஜய் அவர்கள் டிவிகே உடைய தொண்டர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் காட்டணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு பேச போறீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கணும், அடிப்படையாக யோசிக்க தெரியணும். ஏன்னா உங்களை பார்க்க நிறைய பேர் வருவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃபேன்ஸு, உங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வருவாங்க. வயசானவங்க வருவாங்க, இளமையாக இருக்கக்கூடிய வருவாங்க, சின்ன பிள்ளை வருவாங்க, குழந்தைகள் வரும், விஜயை பார்க்கணும்ட்டு. அந்த அடிப்படையில் நீங்கள் அடுத்து போகக்கூடிய கூட்டங்களை சரி பண்ணிக்கங்க. அதை தவிர்த்து இதே மாதிரி போனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை உங்களை வந்து தூக்கி எரிஞ்சிருவாங்க. அந்த தமிழ்நாட்டு எல்லையை விட்டு உங்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க. யார் மனசுல நீங்கள் இருக்க முடியாது. இன்னைக்கு உயிரை கொடுக்க துணிஞ்சிருக்கிற மக்கள் நாளைக்கு உங்க உயிரை எடுக்கவும் ஒருபோதும் அஞ்ச மாட்டாங்க. இது கடைசியா வச்சுக்கங்க. அரசாங்கம் ஒரு இடத்த கொடுத்தாங்கன்னா அவங்க போய் சண்டை போடாதீங்க. காவல்துறை ஒரு இடம் கொடுக்குறாங்க உங்களுக்கு, இந்த இடத்துல போய் நீங்க கூட்டம் நடத்துங்கட்டு. ஆனா நீங்க வந்து உடனே ஏன் அந்த இடத்த கொடுக்குறீங்க, இந்த இடத்த கொடுங்க,
அப்படின்னு சண்டை போட்டு தான் நீங்கள் கரூரில் இந்த இடத்த வாங்கியிருக்கீங்க. இந்த பெர்மிஷனை வந்து கரூரில் நீங்கள் வாங்கினீங்கல்ல, உங்களால் ஒழுங்காக வந்த உங்கள் தொண்டர்களை, உங்களுடைய கட்சிக்காரங்களை, உங்களோட ரசிகர்களை, இந்த பொதுமக்களை உங்களால் பாதுகாக்க முடிஞ்சா? அந்த தகுதி உங்கள்கிட்ட இருந்துச்சா? நீங்கள் பேசாமல் வந்தீங்க, மேலே ஏறி நின்று பேசி எல்லாரும் ஒரு 39 பேரை படுகொலை செஞ்சுட்டு வீட்டில் போய் படுத்துட்டீங்க ஏர் கண்ட்ரோல்ல. அவங்க நிலைமை என்ன? அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? குடும்பத்தோட நிலைமை என்ன? காவல்துறையும் ரொம்ப கவனத்தோட கையாள வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் விஜய் அவர்களும் பொறுப்போட உங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர வேண்டும். அப்படி அரசியல் பயணத்தை பொறுப்போடு நீங்கள் தொடரவில்லை என்றால் தமிழக மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகற்றுவார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை இறந்த 39 குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.